வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சமையல் தான். மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு கருவேப்பிலை குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகு, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல கருவேப்பிலையை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா அதை காய வச்சுக்கோங்க, ஈரம் போக. நல்லா காஞ்சதும் ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இதுதான் முதல் ஸ்டெப். இது முடிஞ்சவுடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, கொஞ்சம் தனியாக, மிளகா வத்தல், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா செவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம வறுத்த பருப்புகள், அப்புறம் காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த வறுத்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொரன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க. பட் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சு. அரைக்கும்போது சொல்ல மறந்துட்டேங்க, ஒரு சின்ன அளவு நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா ஒரு 2-3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த கருவேப்பிலை விழுதா, அதை மெதுவாக சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு. தேவையான அளவு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை குழம்புக்கு. அவ்வளோதான், மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மேலாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இந்த கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும், இந்த லைட் க்ரீன்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம். அப்போ நம்ம கருவேப்பிலை குழம்பு ரெடின்னு தெரியும். ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடான சாத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, நல்ல ஜீரண சக்திக்கும் உதவும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.